வெல்கம் டு சயின்ஸ் அகாடமி. நான் உங்கள் நித்யா கணேஷ். குட் மார்னிங் டு ஆல். குரூப் 1ல கேட்கப்பட்ட கொஸ்டின் பாருங்கள். 1932ஆம் ஆண்டு செப்டம்பர் 24ஆம் தேதி பூனா ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டவர்கள். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி, காந்தி, அம்பேத்கர். ஓகேங்களா? நீங்கள் இந்த வருஷம் கூட வேண்டாம், இந்த மாதமும் வேண்டாம், இந்த நாள் கூட உங்களுக்கு மறந்து போயிடும். நீங்கள் டக்குன்னு ஆன்சர் எப்படி பார்க்குறது அப்படின்னா, பூனா ஒப்பந்தத்தில் அப்படின்னா யாரோடது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். காந்தியும் அம்பேத்கரோட ஒரு ஒப்பந்தம் வைக்கிறாங்க. அந்த ஒப்பந்தம் பேர் தான் பூனா ஒப்பந்தம். ஓகேங்களா? அவங்களுக்கு கூட ஒரு ஒப்பந்தம் வைக்கிறாங்க. காந்திக்கும் அம்பேத்கருக்கும் ஒரு ஒப்பந்தம் நடக்குது. அந்த ஒப்பந்தம் பேர் தான் பூனா ஒப்பந்தம். அப்போ ஆப்ஷன் காந்தி, அம்பேத்கர் இருக்காங்களா பார்த்து டக்குன்னு கிளிக் பண்ணிடலாம். ஏன்னா இந்த வருஷம் மறந்துடும், இந்த இயர் இந்த டேட்டு மறந்துடும். ஓகேங்களா? அந்த மாதம் கூட மறந்துடும். பட் நீங்கள் இந்த வார்த்தை மறந்துடக்கூடாது. பூனா ஒப்பந்தம்னாவே நம்மளுக்கு யார் டக்குன்னு ஞாபகம் வரணும்? காந்தியும் அம்பேத்கர் ஞாபகம் வரணும். ஓகேங்களா? அது என்ன, எதுக்காக அது கொண்டு வந்திருப்பாங்க நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு ஒன் பார்க்க போகிறோம். அதாவது மொத்தம் 3 வட்ட மேசை மாநாடு இருக்குப்பா. வட்ட மேசை மாநாடுனாவே என்னன்னு பார்க்க போகிறோம் இது. ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட்டு ஒன் என்னன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன் காந்தியும் இர்வின். ஓகேங்களா? இது 1931 வருஷம். ஓகேங்களா? காந்தி ராம்சே மெக்டோனல்ட் 1930. ஓகேங்களா? வருஷம். அம்பேத்கர் 1932 வருவாங்க. ஜினா 1929 மார்ச் மாதம் வருவாங்க. ஓகேங்களா? இப்போ வருஷப்படி ஆர்டர் வைஸ் பார்த்திங்கன்னா, இப்போ வருஷமும் பாருங்கள் 1932 இருக்குது. ஆனால் செப்டம்பர் 24 இருக்குது. நம்ம புக்கில் செப்டம்பர் 20க்கு கொஞ்சம் மேலே தான் இருக்கிற மாதிரி இருக்கும், 20ன்னு இருக்கும். பட் நீங்கள் வருஷமும் இந்த ஒப்பந்தமும் அவங்க கொடுத்துருக்க பேர் கரெக்டாக இருக்கா மட்டும் நம்ம பார்த்தா போதும். ஓகேங்களா? ஓகே, நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். பாருங்கள், 1 செகண்ட். 10th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் 8th லெசனில் தேசியம் காந்தி காலகட்டம், இந்த லெசனில் வட்டமேசை மாநாடு பார்க்குறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வட்டமேசை மாநாடு 1930ஆம் ஆண்டு. 1930ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் லண்டனின் முதலாவது வட்டமேசை மாநாடு நடக்குது. ஓகேங்களா? எந்த இடம்? லண்டனில் ஃபஸ்ட்டு ஒன். ஓகேங்களா? லண்டனில் ஃபஸ்ட்டு முதலாம் வட்டமேசை மாநாடு நடக்குது. வருஷம் 1930. பிரிட்டிஷ் பிரதமர் ராம்சே மெக்டோனல்ட் மாகாண சுயாட்சியுடன் கூடிய மத்திய அரசு பற்றி யோசனை அறிவிக்கிறார். ஓகேங்களா? அவர் ஒரு சுயாட்சி இருக்கணும் அப்படின்னு மத்திய அரசு பற்றி யோசிக்கிறாரு. அங்கே காங்கிரஸ் தலைவர் கலந்து கொள்ளலை. எதனாலனா காங்கிரஸ் தலைவர் சிறையில் அடைக்கப்பட்டதால் அந்த வட்டமேசை மாநாட்டில் காங்கிரஸ் கட்சி கலந்து கொள்ளவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தோம். இப்போ இரண்டாவது மேசை மாநாடு பார்த்திங்கன்னா காந்தியும் இர்வின் ஒப்பந்தம். ஓகேங்களா? அது இரண்டாவது வட்டமேசை மாநாடு 1931. ஓகேங்களா? பாருங்கள், காந்தியடிகள் அரசு பிரதிநிதி இர்வின் பிரபு பேச்சுவார்த்தைகளை நடத்திய அடுத்து 1931 மார்ச் 5 காந்தி இர்வின் ஒப்பந்தம் ஏற்பட்டது. ஓகேங்களா? அது எதனால் ஒப்பந்தம் இவங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் வைக்கிறாங்கன்னா, அதாவது எந்த ஒரு சண்டைக்கும் போயிருக்க மாட்டாங்க, அவங்கள போய் கைது செஞ்சுருப்பாங்க. சரிங்களா? வன்முறை ஈடுபடாத அனைத்து அரசியல் கைதிகளை உடனடியாக விடுதலை செய்யவும். ஓகேங்களா? அவங்க தான் எந்த ஒரு சண்டையை போயிருக்க மாட்டாங்க, அவங்க கைது செஞ்சுருப்பாங்க, அவங்க உடனே விடுதலை செய்யணும்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்கக்கிட்டேயே ஒரு நிலத்தை வாங்கியிருப்பாங்க. அப்போ அவங்ககிட்ட நிலத்தை மீண்டும் திருப்பி கொடுக்கணும்னு சொல்லி கேட்பாங்க. பதவி விலகிய அரசு ஊழியர்கள் அவங்க விஷயத்தையும் கொஞ்சம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்து கடலோர கிராமங்களும் சேர்ந்த மக்கள் தங்கள் பயன்பாட்டுக்கு உப்பு காய்ச்சவும் வன்முறை இல்லாமல் ஆர்ப்பாட்டம் செய்யவும் இந்த ஒப்பந்தம் வகை செய்தது. ஓகேங்களா? அவங்க கடலோரம் இருக்கிறவங்க அவங்க தொழில்,
அது அவங்க எப்படின்னாலும் வன்முறை எதுவும் சண்டை வரையும் இல்லாமல் அமைதியாக ஒரு ஆர்ப்பாட்டம் வந்து ஒப்பந்தம் வந்து இந்த வகை இருக்குது. சட்ட மறுப்பு இயக்கத்தை ரத்து செய்வது 2வது வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொள்ள காங்கிரஸ் கட்சி ஒப்புக்கொண்டன. இந்த மாதிரி இருந்தால் நாங்கள் வந்து காங்கிரஸ் கட்சி வந்து நாங்கள் வந்து இருக்கோம், அந்த வந்து மாநாட்டில் வந்து கலந்து கொள்கிறோன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பின்னாடி 1931 செப்டம்பர் 7ஆம் நாள் 2வது வட்டமேசை மாநாடு காந்தியடிகள் கலந்து கொண்டார். இதெல்லாம் ஒப்பந்தம் இருந்தால் காந்தியடிகள் வந்துடுவார். ஓகே, எந்தமே ஒப்பந்தம் வந்து அவங்க ஏற்றிருப்பாங்க. அதனால காந்தியடிகளும் அந்த இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் காந்தியடிகள் கலந்து கொள்கிறாரு. மாதம் பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம். ஓகேங்களா, இது எங்கே யாருக்கு ஒப்பந்தம் நடக்குது? காந்திக்கும் இர்வினுக்கும் வந்து ஒப்பந்தம் நடக்குது மார்ச் 5. காந்தி வந்து அந்த மாநாட்டில் எப்போ கலந்து கொள்கிறாருன்னா, வட்டமேசை மாநாட்டில் எப்போ கலந்து கொள்கிறார்? செப்டம்பர் 7ஆம் நாள், செப்டம்பரில் 7ஆம் தேதியில் வந்து கலந்து கொள்கிறாரு. அந்த மாநாட்டும் 2வது வட்டமேசை மாநாடு நடக்குது. ஓகேங்களா, எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் நல்லபடியாக அந்த முடிவு வந்து வட்டமேசை மாநாடு வந்து முடிஞ்சிருக்கும். அதான் சொல்ல வராங்க. 2ஆம் வட்டமேசை மாநாடு பார்த்தீங்களா எப்படி உட்காந்துருக்காங்க, அழகாக டேபிள் போட்டு அழகாக நீட்டாக பாருங்கள். இது +2ல் எப்படி கேட்டிருக்காங்க, எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். காந்தியடிகள் தேசிய தலைவராக உருவெடுத்த மக்களை ஒன்றிணைத்தல். அந்த லெசனில் 1900 பாருங்கள், 1931 மார்ச் 5 நம்ம 10th பார்த்தோமா, காந்தியும் இர்வினுக்கு ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்தியாவில் சட்ட மறுப்பு இயக்கத்தின் முடிவு குறிப்பதாக அது அமைந்தது. ஓகேங்களா, ஒரு சட்டம் வந்து அவங்க ஒரு இயக்கம் வந்து முடிவுக்கு வந்திருக்கும், அது வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா, அரசு பிரதிநிதி வைஸ்ராய் இர்வின் இதனை முடித்து வைக்க வழி காண விரும்பினார்கள். ஓகேங்களா, ஜனவரி 1931 ஜனவரி 1931 காந்தியடிகள் சிறையில் இருந்து விடுதலை செய்யப்பட்டார். எப்போ வந்து காந்தியடிகள் சிறையில் விடுதலை பெற்றார்னா ஜனவரி மாதம். ஓகேங்களா, 1931 ஜனவரியில். அதுக்கு பின்னாடி காந்தியடிகளும் இர்வின் பிரபுக்கும் ஒரு ஒப்பந்தம் வந்து இருக்குது. அது என்ன வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து சத்தியாகிரகம் பிரச்சனை வந்து கைவிடணும் அப்படின்னு சொல்லி கேட்பார். அதுக்கு உடனே உறுதி சொல்ல பின்னாடி, காந்தியடிகள் உறுதியாக சொன்ன பின்னாடி தான் இவங்க வந்து அவங்க சார்பாக வந்து ஜெயிலில் வந்து அடைச்சிருப்பாங்க, சிறையில் அடைச்சப்பட்டிருப்பாங்க. 10,000 இந்தியர்களை விடுதலை செய்ய இர்வின் ஒப்புக்கொண்டார். ஆக்சுவலி நீங்கள் வந்து எந்த ஒரு பிரச்சனை பண்ணக்கூடாது, சத்தியாகிரக போராட்டம் நடத்தவே கூடாதுன்னு சொல்லி காந்தியடிகள்கிட்ட வந்து ஒரு உறுதிமொழி கேட்பாங்க. ஓகே, உறுதியாக அவர் வந்து நாங்கள் எந்த ஒரு ப்ராப்ளம் பண்ண மாட்டோம்னு சொல்லி அவர் சொன்ன பின்னாடி அவங்க சார்பாக வந்து காந்தியடிகளோடையே மக்கள் வந்து சிறையில் அடைப்பட்டிருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து இவர் சொன்ன கருத்துக்காக இர்வின் உடனே ஒப்புக்கொண்டு அவங்களையும் சேர்த்து இந்தியர்களை விடுதலை செய் அப்படின்னு சொல்லிடுவார் இர்வின். காந்தியடிகள் எப்போ வெளியே வந்தார், சிறையிலேருந்து வெளியே வந்தார்னா 1931 ஜனவரி மாதம். ஓகேங்களா, பாருங்கள். 2ஆம் வட்டமேசை மாநாட்டில் காந்தியடிகள் பங்கேற்பு. ஓகேங்களா, பாருங்கள். காங்கிரஸின் ஒரே ஒரு பிரதிநிதியாக லண்டனின் அந்த ஆண்டு நடந்த 2வது வட்டமேசை மாநாடு காந்தியடிகள் கலந்து கொண்டார். ஓகேங்களா, லண்டன் வந்து 2வது வந்து வட்டமேசை மாநாடு நடக்குது, அங்கேயும் காந்தியடிகள் கலந்து கொண்டார். ஓகேங்களா, முதலாவது எங்கே லண்டன் தான் ஆரம்பிச்சிச்சு. பட் 2வது வட்டமேசை மாநாடு வந்து லண்டன் தான் நடக்குது, அங்கேயும் காந்தியடிகள் வந்து கலந்து கொள்கிறார். ஓகேங்களா, இந்த பிளேசஸ் பாருங்கள். இந்த மாநாடு எதனால் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணுன்னா, உப்பை சுய பயன்பாட்டுக்கு பயன்படுத்த மக்களை அனுமதிப்பதும், வன்முறையில் ஈடுபடாத அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதும், சாராய் மற்றும் அந்நிய துணிகளை விற்கும் கடைகளை முன் ஆர்ப்பாட்டங்கள் நடத்த அனுமதிப்பதும் எல்லாமே ஓகே அப்படின்னு சொல்லி அரசு வந்து தெரிவித்தது. ஓகேங்களா, காந்தி இர்வின் ஒப்பந்தத்தை எங்கே ஒரு கராச்சியில் நடந்த காங்கிரஸ் மாநாடு ஏற்றுக்கொண்டது. காங்கிரஸ் மாநாடு எங்கே ஏற்றுக்கொண்டதுன்னா கராச்சியில். ஓகேங்களா, கராச்சியில் அப்படின்றாங்க.
பதக்சிங் மற்றும் அவரது தோழர்களுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை குறிக்க அரசு பிரதிநிதி வைஸ்ராய் மறுத்துவிட்டார். அவங்க அவங்க தோழர்களும் பதக்சிங் ஜெயிலில் அடைப்பட்டிருப்பாங்க. மரண தண்டனை கொஞ்சம் குறைக்கணும்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க மறுப்பு தெரிவிட்டிருப்பாங்க. அதனால காந்தியடிகள் இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்ட போது அரசு அவரது கோரிக்கைகளை ஏற்க முன்வராமல் பிடிவாதம் செய்தது. ஓகேங்களா, இது ஃபுல்லாக காந்தியடிகள் சொல்கிறப்ப அரசு பிடிவாதம் முன்வராமல் அது பிடிவாதம் செய்வாங்க. பொருளாதார வீழ்ச்சி காரணமாக குறிப்பாக விவசாயிகள் உட்பட்ட பொதுவாக நாட்டு மக்களின் பொருளாதார நிலைமையை மோசமடைந்தது. நாடு முழுவதும் விவசாயிகளின் போராட்டங்கள் நடைபெற்றன. ஓகேங்களா, தொழிலாளர்கள் மற்றும் விவசாய போராட்டங்கள் நடந்துகிட்டே இருக்கும். அவங்க என்னென்னா அவங்க சார்பாக இருக்கிறனால அவங்க விவசாய மக்கள் அவங்களோட ஒர்க்கையும் பார்க்காம போராட்டங்கள் ஈடுபடுறதுனால தான் இவங்க அந்த பொருளாதாரம் வீழ்ச்சி காரணம் சொல்லி சொல்லுவாங்க. உடனே என்ன பண்ணுறாங்க, இந்த இயக்கத்தை முடக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அரசு நினைக்கும். பட் நேரு, கான், அப்துல் காபர் கான், இறுதியில் காந்தியடிகள் என அனைத்து முக்கிய தலைவர்கள் கைது செய்யப்பட்டனர். இந்த இடத்துலையும் அவங்களும் இருந்திருப்பாங்க இந்த இயக்கத்தில். பட் அவங்களையும் சேர்த்து கைது செஞ்சுருவாங்க. முக்கிய தலைவர் கைது செய்த உடனே மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா தீவிர வன்முறை கலந்து கொள்ள ஆரம்பிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இயக்கம் மெதுவாக மந்த நிலையை அடைந்த போது மே மாதம் 1933 ஓகேங்களா அதிகபூர்வமாக நிறுத்தப்பட்டு பின்னர் மே மாதம் 1934 முற்றிலும் முடிவடைந்தது. அவங்க என்னென்ன கோரிக்கை வச்சாங்களோ அது ஃபுல்லாக நடந்துடும். இவங்க விடுதலையிலேருந்து கொஞ்சம் வெளியே வந்துடுவாங்க. இந்த வருஷம் எல்லாமே கொஞ்சம் முடிவுக்கு நின்றுடும். இவங்க போராட்டம் என்னென்ன போராட்டம் வச்சாங்களோ அது ஃபுல்லாக முடிவுக்கு வந்துடும். 10th ஸ்டாண்டர்டில் தேசியம் காந்தி காலகட்டம் இதில் எப்படி சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, 1932 ஜனவரி 4 காந்தியடிகள் கைது செய்யப்பட்டனர். நம்ம அதில் பார்த்தது ஜனவரி மாதம் மட்டும்தான் பார்த்தோம் காந்தியடிகள் கைது செஞ்சுருப்பாங்க. பட் இங்கே ஜனவரி 4 காந்தியடிகள் கைது செய்யப்பட்டனர். அதுக்கு பின்னாடி விரைவில் அனைத்து காங்கிரஸ் தலைவர்களும் கைது செய்யப்பட்டனர். ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் மறியல் செய்த மக்களை படை கொண்டு அடைக்கப்பட்டனர். அவங்களையும் சேர்த்து சிறையில் அடைச்சிருவாங்க. 1932 நவம்பர் 17 1932 நவம்பர் 17 டிசம்பர் 24 வரை 3ஆம் வட்டமேசை மாநாடு நடைபெற்றது. ஓகேங்களா, 3ஆம் வட்டமேசை மாநாடு நடைபெற்றது நவம்பர் 17 டிசம்பர் 24. ஓகேங்களா, 3ஆம் வட்டமேசை மாநாடு 1932. ஃபஸ்ட்டு 1930, செகண்ட் 1931, மூன்றாவது 1932. அப்போ இது 3ஆவது வட்டமேசை மாநாடு. காந்தி எப்போ கைது செய்கிறாரு, ஜனவரி 4. ஓகேங்களா, அவருக்கு பின்னாடி காங்கிரஸ் தலைவரும் கைது செய்கிறாங்க. மக்களும் அங்கே இருந்த மக்களும் போராடி இருப்பாங்க. ஸோ அவங்களும் சேர்த்து அடைக்கப்பட்டிருப்பாங்க. வகுப்பு வாரி ஒதுக்கீடு மற்றும் பூனா ஒப்பந்தம். ஓகேங்களா, இப்போ வகுப்பு வாரி பற்றி பார்க்க போகிறோம். 1932 ஆகஸ்ட் 16 1932 ஆகஸ்ட் 16 வகுப்பு வாரி ஒதுக்கீடு ராம்சே மெக்டொனால்ட் அறிவித்தார். முஸ்லிம்கள், சீக்கியர்கள், இந்திய கிறிஸ்தவர்கள், ஆங்கிலோ இந்தியர்கள் மற்றும் பெண்கள் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களின் தலைவராக B.R. அம்பேத்கர் தமது கருத்துப்படி தனி தொகுதிகள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அரசியல் பிரதிநிதித்துவம் மற்றும் அதிகாரத்தை வழங்கும் என்று கூறியிருப்பார். வாதிட்டார்னா சொல்கிறது. ஓகேங்களா, 1932
செப்டம்பர் 20ஆம் நாள் காந்தியடிகள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தனி தொகுதிகள் ஒதுக்கீடு எதிராக சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்கும் போராட்டத்தை தொடங்கினார். சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்கும் போராட்டத்தை தொடங்கினார் காந்தியடிகள். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தனி தொகுதிகள் ஒதுக்கீடு வேணும்னு சொல்லி கேட்பார். அது சாகுற வரை உண்ணாவிரதம் வந்து போராட்டம் வந்து தொடங்குவார். இவங்களுக்கு தலைவர்கள் இருப்பாங்க. அவங்க வந்து பேச்சுவார்த்தை வந்து நடக்குது. யாருன்னு பார்த்தீங்கன்னா மதன் மோகன் மாளவியா, ராஜேந்திர பிரசாந்த் மற்றும் பல தலைவர்கள். B.R. அம்பேத்கர் மற்றும் M.C. ராஜா மற்றும் இதர ஒடுக்கப்பட்ட வகுப்பினர் தலைவர்களும் பேச்சுவார்த்தைகள் நடத்தினர். இவங்களாம் சேர்ந்து ஒரு டீமாக பண்ணி இந்த மாதிரிலாம் வந்து காந்தியடிகள் சொல்கிறது இவங்களும் சொல்கிறது வந்து பேச்சுவார்த்தை நடக்கும். அவங்களுக்கு தனி தொகுதி வந்து கிடைக்கணும், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தனி தொகுதி வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உண்ணாவிரத போராட்டம் வந்து மேற்கொள்ளணும்னு சொல்லி காந்தியடிகள் சொல்லியிருப்பாங்க. தீவிர பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு காந்தியடிகள் அம்பேத்கர் இடையே ஒப்பந்தம் ஒன்று எடப்பட்டது. இதுவே பூனா ஒப்பந்தம் என்று அழைக்கப்படும். காந்தியடிகளுக்கும் அம்பேத்கருக்கும் பூனா ஒப்பந்தம் நடக்குது. ஓகேங்களா? செப்டம்பர் 20 வருஷம் 32. நம்ம கொஸ்டினில் 1932 கரெக்டு. பூனா ஒப்பந்தம் யார் யாருக்கு? காந்தியடிகளுக்கும் அம்பேத்கருக்கும், அதுவும் கரெக்டு. இங்கே அங்கே கொஸ்டின் வந்து செப்டம்பர் 24 இருக்கும், பட் இங்கே செப்டம்பர் 20. நான் வந்து கொஸ்டின் என்ன சொல்லியிருந்தேன், வருஷம் ஓகே தான், பட் பூனா ஒப்பந்தம்னாவே நம்ம யார் வச்சுக்கணும்? காந்தியடிகளும் அம்பேத்கர் வந்து மைண்டில் வச்சுக்கணும். ஓகேங்களா? +2ல் லெசன் பாருங்கள். 4வது லெசன், காந்தியடிகள் தேசிய தலைவராக உருவெடுத்த மக்களை ஒன்றிணைத்தல். இந்த லெசனில் வகுப்பு வாரி தொகுதி ஒதுக்கீடு நம்ம 10th பார்த்தோம், பட் 12th எப்படி கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா? லண்டனில் நடைபெற்ற 2வது வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக காந்தியடிகள் மற்றும் அம்பேத்கர் வந்து செல்வதற்கு முன் அவர்களை இடையே தனி தொகுதிகள் பற்றி கருத்துக்கள் நடந்த பேச்சுக்கள் தோல்விகள் அடைந்தன. அவங்களுக்குள்ள ஒரு கருத்து வந்து பேசியிருப்பாங்க. அவங்க பேசுகிறது இடையே வந்து தனி தொகுதிகள் பற்றி கருத்துக்கள் வந்து நடந்த பேச்சுக்கள் தோல்வி அடைந்தன. ஓகேங்களா? எந்த இடம்? லண்டனில் 2வது வட்டமேசை மாநாட்டில் யார் யார் கலந்து கொள்கிறாங்கன்னா காந்தியடிகள் மற்றும் அம்பேத்கர். ஓகேங்களா? அது தனி தொகுதி வந்து பற்றி கருத்துக்கள் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க, நான் தோல்வி அடைந்திருக்கும். வட்டமேசை மாநாட்டின் போது இரு தலைவர்கள் இடையே இதை கருத்து குறித்து விவாதம் வந்து நடந்திருக்கும். இதுக்கு யார் வந்து தலையிட்டு முடிவெடுக்க வேண்டும் பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் பிரதமர் வந்து ராம்சே மெக்டோனல் வந்து இவங்க பேசுகிறத வந்து கேட்டு உடனே அவங்க வந்து முடிவெடுத்திருப்பார். அப்பையும் அது வந்து வந்து எட்டாமல் இருந்திருக்கும். அவர் சொல்கிற கருத்து வந்து இவங்களுக்கு வந்து இன்னும் புரிஞ்சிருக்காது. அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா, ஆகஸ்ட் 1932 வகுப்பு வாரி தொகுதி ஒதுக்கீடுகள் குறித்து பிரிட்டிஷ் அரசு அறிவித்தார். அதுக்கு பின்னாடி அவர் வந்து பிரிட்டிஷ் அரசு வந்து அறிவிக்கிறாரு. இவ்வாறாக இடை ஒதுக்கீடுகள் கூறி தனி தொகுதிகள் பற்றி அம்பேத்கர் கோரிக்கை ஏற்பட்டன. ஒதுக்கீடு மற்றும் ஓகே தான், பட் தனி தொகுதிகள் இருக்குன்னு சொல்லி யார் கேட்குறாரு? அம்பேத்கர் கோரிக்கை வைக்கிறாரு. பூனா ஒப்பந்தம் பார்த்திங்கன்னா, தீண்டத்தகாதோருக்கு தனி தொகுதிகள் வழங்கப்பட்டுள்ளதை தனது வாழ்நாள் முழுவதும் எதிர்க்கப் போவதாக மிகவும் வருத்தத்துடன் காந்தியடிகள் அறிவித்தார். தான் அடைக்கப்பட்ட எரவடா சிறையில் அவர் சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்க முயன்றார். காந்தியடிகள் உயிரை காப்பாற்றும் அழுத்தம் அம்பேத்கர் ஏற்பட்டது. ஆலோசனைகள், கூட்டங்கள், பிரார்த்தனைகள் அனைத்தும் நடந்தன. அதன் விளைவாக காந்தியடிகளுடன் சிறைசாலையில் நடந்த சந்திப்புக்கு பிறகு வகுப்பு வாரி தொகுதி ஒதுக்கீடு திருத்தப்பட்டது. அம்பேத்கர் மற்றும் காந்தியடிகளுக்கு இடையே ஏற்பட்ட புதிய ஒப்பந்தம் பூனா ஒப்பந்தம் ஆகும். தேசியம் காந்தி காலகட்டம் 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் தீண்டாமை எதிரான
பிரச்சாரம். ஓகேங்களா? டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அடுத்த சில ஆண்டுகளுக்கு தீண்டாமையை ஒழிப்பதற்கு காந்தியடிகள் செலவிட்டார். அம்பேத்கர் உடனடியான அவரது தொடர்புகளில் சாதி அமைப்புகள் பற்றி காந்தியடிகளின் கருத்துக்களின் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. உடனே காந்தியடிகள் என்ன பண்ணுறாரு, அவர் தமது இருப்பிடத்தை வார்தாவில் இருந்து சத்தியாகிரக ஆசிரமத்துக்கு மாற்றினார். ஹரிஜனர் சேவையை சங்கத்தை அமைத்து சமூகத்தில் உள்ள பாகுபாடுகளை முழுமையாக அவர் அகற்றுவதற்கு பணியாற்ற தொடங்கினார். கல்வி, சுத்தம் மற்றும் சுகாதாரம் ஆகியவற்றை மேம்படுத்தவும் ஒடுக்கப்பட்ட மக்களிடம் மது பழக்கத்தை கைவிடவும் அவர் பணியாற்றினார். கோயில் நுழைய போராட்டம் என்பது இந்த பிரசாரத்தின் முக்கியமான பகுதியாகும். 1933 ஜனவரி 8ஆம் நாள் கோவில் நுழையும் நாள் ஓகேங்களா அனுசரிக்கப்பட்டது. எப்போனா ஜனவரி 8, 1933. ஒடுக்கப்பட்ட மக்கள் ஜாதி மதம் பார்க்காம அவங்களையும் கோயில் குளத்துக்கு அனுமதிக்கணும் அப்படின்னு காந்தியடிகள் போராடி இருப்பார். மெயினாக இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு சொன்னவர் யார்? டாக்டர் அம்பேத்கர். ஜினா என்ன பண்ணுறாருனா, இவர் என்ன பண்ணுறனா, மத்திய சட்ட பேரவையில் இடஒதுக்கீடு வழங்குவதற்கு குறித்து ஜினா சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தார். ஓகேங்களா? 1/3 இடங்களில் முஸ்லீம்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டும் என்று அவர் கோரினார். அவரை ஆதரித்த தேஸ் பகதூர் ஜாப்ரு இது பெருமாற்றத்தை தராது என்று வேண்டினர். எனினும் அனைத்து கட்சி மாநாட்டில் இவை அனைத்தும் தோல்வி கண்டனர். இவரை சொல்கிற கருத்தை தேஜ் பகதூர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பெரிய மாற்றத்தை வராது அப்படின்னு சொல்கிறாரு. இருந்தாலும் பல மாநாட்டில் இவர் சொல்லுவாங்க, அப்பயும் அது தோல்வி அடையும். ஜினா என்ன பண்ணுறாருன்னா 14 அம்சங்கள் அழைக்கப்பட்ட தீர்மானத்தை முன்மொழிந்தார். 14 அம்சங்கள் கொண்டு வந்திருப்பார். அதில் இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் தூதராக பாராட்டப்பட்ட ஜினா பின்னர் தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு முஸ்லீம்களுக்கு தனிநாடு என வலியுறுத்த ஆரம்பித்தார். ஓகே, இப்போ கொஸ்டின் பாருங்கள். ஃபஸ்ட்டு காந்தி இர்வின் 1931 வருஷம். ஜினா 1929. அம்பேத்கர் 1932. ராம்சே மெக்டோனல் 1930. ஓகேங்களா? இது முதல், இது 2ஆம் வட்டமேசை மாநாடு, 3ஆம் வட்டமேசை மாநாடு. ஜினா இருக்கார், பட் கொஸ்டின் கேட்டனால அவர் எதுக்காக கொண்டு வந்திருப்பாருன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? இப்போ பூனா ஒப்பந்தம் யாருன்னு பார்த்தா காந்தி அம்பேத்கர் தெரியும். நம்ம செப்டம்பர் 20 பார்த்தோம், பட் 24 கொடுத்துருக்காங்க. வருஷம் 1932, 3ஆம் வட்டமேசை மாநாடு. ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட், தேங்க்யூ டு ஆல். நெக்ஸ்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.